ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம மோர் டு குக் சேனல். நம்ம இன்னைக்கு பீட்ரூட் அலோவேரா வச்சு எப்படி ஒரு அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அலோவேராவை நம்ம 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அது நல்லா தோலெல்லாம் எடுத்து அது ஒரு சின்ன பீசஸாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பீட்ரூட் 150 கிராம்ஸ் அளவு எடுத்து அதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெல்லம் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கலாம். நெய் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் அலோவேரா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ராக்கெட் அடுப்பு மேலே நம்ம ஒரு கடாயை வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு நெய்யை போட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வாணலில் போட்டு நல்லா திக்காகிற வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அலோவேரா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். திக் ஆயிடுச்சு. நம்ம அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அல்வா பதத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வறுத்து வச்சிருந்த அந்த முந்திரியை கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். அல்வா ரெடி.
ஹல்வா பாருங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு. குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம மொரட்டு குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.